மக்கள் அனைவருக்கும் எதிரியும் வணக்கம். இந்த வீடியோவை தமிழக வெற்றி கழகத்தை சார்ந்த தொண்டர்கள் இல்லை விஜய் அவர்களோட ரசிகர்கள் யாராச்சும் பார்த்தீங்கன்னா அஜித் ரசிகர்கள்கிட்டேருந்து வாங்கி குடிச்சுக்கோங்க. எதை வாங்கி குடிங்க அப்படின்னு சொல்லிட்டு நான் சொல்ல மாட்டேன். நம்ம தம்பிகள் கிட்ட போய் கேட்டுக்கோங்க. அதாவது நாம் தமிழர் கட்சிக்கு தம்பிகள் கிட்ட போய் கேட்டுக்கோங்க. என்னென்னா நேற்றுக்கு உச்சகட்டத்தில் நாம் தமிழர் கட்சி உண்மையிலேயே இது வரைக்கும் சொன்னாங்கல்ல, இந்த நாம் தமிழர் கட்சி பிஜேபியோட பி டீம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கதை கட்டிகிட்டு இருந்தாங்க இதுக்கு முன்னாடி. ஆனால் அதுக்கெல்லாம் நான் முட்டு கொடுத்துட்டு இருந்தேன். அப்போது ஒரு 3 வருஷம் 4 வருஷத்துக்கு முன்னாடிலாம் நான் முட்டு கொடுத்துருந்தேன் இதுக்கெல்லாம். என்னடா அவ்வளோ ஒரு அறிவுபூர்வமான ஒரு அரசியலை முன்வைக்கிறாங்க. நான் நேற்று கூட ஒரு பையன் கேட்டிருந்தான், என்னென்னா என்ன சார், நாங்கள் எல்லாம் சென்னையிலேருந்து பட்டணத்துலேருந்து வேலை வெட்டியெல்லாம் விட்டுட்டு நாங்கள் அப்போ குலத்தொழிலை செய்ய வரணுமா அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பட்டிமன்றம் மாதிரி ஃப்ரெண்டில் சீமான் அவர்கள் பதில் சொல்லுவார். கீழே மாணவர்கள்லாம் உட்கார வச்சுட்டு இந்த ராசாவெல்லாம் வச்சு செஞ்சு விட்டாங்களே, அதே மாதிரி சீமான் அவர்கள் அந்த இடத்துல என்னென்ன கேள்வி கேட்கும்போது, என்ன சார் நாங்கள் அப்போ உங்கள் வேலை வெட்டியெல்லாம் விட்டுட்டு குலத்தொழிலை செய்வோம், ஏன் தம்பிங்க உனக்கு அது அப்படி பேசாதையா, இது ஒரு தாய் பிள்ளைக்கு பால் கொடுக்குற மாதிரி, இது ஒரு தமிழர் மரபு, இது நீ இல்லைனா நீ சாப்பிடாத அப்படிங்கிற மாதிரி ஒரு நல்ல ஒரு பதிலில் தான் சொல்லியிருந்தார். இதெல்லாம் பார்த்து கேட்டு நல்ல ஒரு அரசியல்வாதியாக நல்ல ஒரு கட்சியாக நினச்சி அந்த கட்சியில் நானும் இணைஞ்சு நான் வேலை பார்த்தேன். உண்மையில் நான் முதல்ல சேர்ந்து இப்போ ஒரு பணியாற்றின ஒரு கட்சினா அந்த கட்சிக்கு இப்போ நன்கூட கலெக்ட் பண்ணுறாங்கல்ல, அதில் எல்லாம் காசு கொடுத்தவங்கலாம் நானும் ஒருத்தன். இன்றைக்கி ரெக்ரெட் பண்ணுறேன், ஏன்டா இது மாதிரி இருந்தேன் அப்படின்னு சொல்லிட்டு. உண்மையிலே நான் இந்த ஆமைக்கரை விமர்சனம் எல்லாம் நான் வைக்க மாட்டேன். அதெல்லாம் அசால்ட்டாக கிடைக்கக்கூடிய ஒரு விஷயம் ஸ்ரீலங்காவில். நான் இந்த மாதிரி சில்லறத்தனமெல்லாம் நான் வைக்க போகிறது கிடையாது. இதனால் உங்களுக்கு என்ன லாபம்? அதாவது நேற்றுக்கு ஒரு வீடியோ என்னென்னா, அஜித் ரசிகர்கள் அஜித் ஒரு 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 கேப்பகோலான்னு சொல்லிட்டு ஒரு ஜூஸை ஒரு பானத்தை ப்ரொமோட் பண்ணுறாரு. ரிலையன்ஸ் அதை அந்த கேப்பகோலா கம்ப்ளீட்டாக டேக் ஓவர் பண்ணி அவங்க தான் அந்த அதை டிஸ்ட்ரிபியூட் பண்ணுறாங்க. ஸோ அவங்க தான் கம்ப்ளீட்டாக ஓன் பண்ணுறதுனால அஜித்தோட அந்த கார் ரேசிங் அவங்க ஸ்பான்சர் பண்ணுறதுனால 17 கோடி ரூபாய் ஆண்டுக்கு கொடுத்து இவருக்கு அதுக்கு பணமாக கொடுத்து இவர் ஒரு பிராண்ட் அம்பாசிடர் மாதிரி வச்சு இவரை வச்சு ப்ரொமோட் பண்ணுறாங்க, யார் அஜித்தை வச்சு. ஸோ இவர் என்ன சொல்ல வர்றாருன்னு அந்த படத்து மூலமாக, அஜித் ரசிகர்கள் எல்லாமே ட்ரெயின்டு. நான் இன்னொரு விஷயத்தை ஃபஸ்ட்டே சொல்லிடுறேன். நான் இந்த விஜய் ரசிகர்கள் அஜித் ரசிகர்கள் யார் பெரிய ஆள் யார் சின்ன ஆள் அப்படிங்கிற மாதிரி இந்த சின்ன பிள்ளை சண்டையெல்லாம் நான் உள்ளே வரல. சொல்கிற ஒரு விஷயம், அதாவது நாம் தமிழர் கட்சி தம்பிகள் சொல்கிற ஒரு விஷயம் என்னென்னா, அஜித் ரசிகர்கள்லாம் வெல் ட்ரெயின்டு. அந்த வெல் ட்ரெயின்ட் ரசிகர்கள் அஜித் ஒரு பானத்தை குடித்தாருன்னா இவங்கெல்லாம் அதை குடிக்க மாட்டாங்களாம். நீ என்ன குடித்தா என்ன, எங்களுக்கு அறிவு இருக்கிற பட்சத்தில் நாங்கள் இதெல்லாம் குடிக்க மாட்டோம். நீ என்ன சொன்னாலும் கேட்குறதுக்கு நாங்கள் அதுக்கான தற்குறிகள் கிடையாது. விஜய் சொன்னால் நாங்கள் கேட்போம், விஜய் கொக்கோ கோலா குடின்னு சொன்னால் நாங்கள் குடிப்போம். ஆனால் யார் விஜய் ரசிகர்கள் குடிப்பாங்க. ஆனால் அஜித் ரசிகர்கள் அஜித் ஒரு விஷயத்தை ப்ரொமோட் பண்ணால் குடிக்க மாட்டாங்களாம். ஒரு வெண்ணெய்க்கும் குடிக்க மாட்டான். ஒரு வெண்ணெய்க்கு இன்ஃப்ளூயன்ஸ் ஆகாதவங்கள அப்படி ஒரு வெண்ணெய் வச்சு தான் அவன் இந்த கேப்பாகோலாவை ப்ரொமோட் பண்ண போகிறான்னா என்ன? இல்லை எனக்கு புரியலை. இவரை வச்சு இன்ஃப்ளூயன்ஸ் பண்ணால் இன்ஃப்ளூயன்ஸ் ஆகாது, ஒரு வெண்ணெயும் அதை வாங்கி குடிக்காதுன்னா எதுக்கு அந்த வெண்ணெயை வச்சு இன்னொரு வெண்ணெயை ப்ரொமோட் பண்ணணும்? அது இன்னொரு வெண்ணெய் உட்காந்து பேசிகிட்டு இருக்கு. அது வெல் ட்ரெயின்டு ப்ரொஃபஷனலான ஃபேன்ஸாக அஜித் ஃபேன்ஸ்லாம். சரி, எனக்கு டவுட் என்னென்னா, கத்தி படத்தில் மெர்சல் படத்தில் இந்த மாதிரி படத்துல எல்லாம் நல்லா அரசியல் பேசினார் அப்படின்னு சொல்லிட்டு யாரை நீங்கள் ப்ரொமோட் பண்ணீங்க? விஜயை. யார்? இதே மிஸ்டர் சாட்டை துரைமுருகன் விஜய் அவர்களை ப்ரொமோட் பண்ணீங்க. தம்பிகள் தான், அவர் மட்டும் கிடையாது. அந்த நாம் தமிழ் கட்சியில் இருக்க தம்பிகள் மேலே பேசுகிறவங்க எல்லாருமே என்னென்னா கம்ப்ளீட்டாக வேலை போயாச்சு, கம்ப்ளீட்டாக முடிஞ்சு. இதனால் என்ன லாபம்லாம் எனக்கு தெரில. அதாவது அதுக்கு முன்னாடி என்னென்னா, இவர் கொக்கோ கோலாவை ப்ரொமோட் பண்ணாராம். கொக்கோ கோலா ப்ரொமோட் பண்ணனால சரி, அப்போ நீங்கள் அலையன்ஸுக்கு ஆசைப்படும் போது கொக்கோ கோலாவை ப்ரொமோட் பண்ணவர்னு சொல்லிட்டு உங்களுக்கு தெரியலையா? இவர் கொக்கோ கோலா பாட்டில் வச்சு டான்ஸ் எல்லாம் ஆடியிருக்காரு, கோக் குடி மாமே அப்படின்னு சொல்லிட்டு பாட்டெல்லாம் பாடியிருக்காருன்னு சொல்லிட்டு அந்த 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 வெண்ணெல்லாம் உங்களுக்கு தெரியலையா என்ன? அதை தாண்டி அவங்கக்கிட்ட வாங்கி குடிச்சுக்கோங்க, அஜித் ரசிகர்கள்கிட்ட நீங்கள் வாங்கி குடிக்கிறதுக்கு தான் உங்களுக்கு லாயக்கி, இதெல்லாம் தற்குறிகள் அப்படின்னு சொல்லிட்டு. அதாவது அந்த வன்மத்தை கக்க ஆரம்பித்தது தான் எனக்கு சத்தியமாக என்னென்னா, சரி கரெக்டாக தான் பேசுகிறாப்புல, சரி ஓகே, அஜித் நடித்தாலும் அஜித் அந்த விளம்பரத்தில் நடித்தாலும் கரெக்டாக கண்டிச்சிருக்காரு, நடுநிலையாக பேசுகிற மாதிரி தான் சாட்டை பேசியிருக்காரு இந்த வீடியோவில் அப்படின்னு பார்த்தா, இதை கேள்வி கேட்குறது இந்த தற்குறிகளுக்கு இதுலையா? அப்போ எனக்கு ஒரு டவுட் என்னென்னா, யார் முதல்ல கேள்வி கேட்டா? இந்த தமிழக வெற்றி கழகத்துலேருந்து ஒருத்தரும் பேசலை அஜித் இந்த மாதிரி வீடியோ. ஏன்னா ஆல்ரெடி கரூர் விஷயத்தில் அஜித் அவர்கள் ஒரு நியூட்ரலான ஸ்டாண்டை தான் எடுத்திருந்தார்.
இவருக்கு ஃபேவராகவும் பேசல, அவருக்கு கவர்மெண்ட்டுக்கும் ஃபேவராக பேசல, எதுவும் பேசல. நியூட்ரலாக ஒரு ஸ்டாண்ட் எடுத்து ஒரு பேட்டி கொடுத்துருந்தார். ஈவன் பாண்டே அவர்கள்கிட்ட பேசும்போது கூட நியூட்ரலான ஒரு டாக் தான். அப்படி இருக்கும்போது கூட அந்த பக்கத்துலேருந்து இவங்கள சீண்டல்ல, இந்த பக்கத்துலேருந்து அஜித் ரசிகர்களை சீண்டல்ல. யாருமே பேசாத இடத்துல இவன் கேள்வி கேட்குறான், அவன் கேள்வி கேட்குறான்னு சொல்லிட்டு இந்த மாதிரி பேசிகிட்டு இருக்கிறது ஒரு அஜெண்டா, ஒரு நரேட்டிவ் க்ரியேட் பண்ணுறாங்க. கம்ப்ளீட்டாக என்னென்னா, இப்போ சமீபத்தில் இந்த பொங்கலுக்கு முந்தின நாள் நினைக்கிறேன், ஆசிரியர்கள் போராட்டத்தில் ஒருத்தர் வந்து விஷம் மருந்து அருந்தி செத்தார்ல, ஒரு பரிதாபமான செயல் நடந்துச்சு. அதை பற்றி பேசியிருக்கலாம். சல்லியர்கள்னு ஒரு படம் வந்துச்சு. இந்த பராசக்தியை ப்ரொமோட் பண்ணுறதை தாண்டி அந்த சல்லியர்கள் படத்தை பேசியிருக்கலாம். செவிலியர்களோட போராட்டம் நடந்துச்சு. அதை தாண்டி வந்து ஆசிரியர்களோட லைக் வந்து பகுதி நேர ஆசிரியர்கள் அதை தாண்டி சம்பளத்தை உயர்த்தி கொடுக்கணும் எல்லாருக்குமே. நான் 15 வருஷமாக எங்களுக்கு சம்பளம் வந்து முக்கால்வாசி சம்பளமும் எங்களுக்கு கொடுக்குறதில்ல, பாதி சம்பளம் தான் கொடுக்குறாங்கன்னு சொல்லிட்டு அது ஒரு போராட்டம் நடந்துட்டு இருந்துச்சு. அதை பற்றி பேசியிருக்கலாம். பராசக்தி விஜய் சிபிஐ அதுக்கு அடுத்தது இப்போ என்னென்னா அவங்ககிட்ட வாங்கி குடிச்சுக்கோங்க அப்படின்னு சொல்லிட்டு கம்ப்ளீட் நரேட்டிவ், வேறு ஒன்றும் கிடையாது. அதாவது என்னென்னா, நான் கேள்விப்பட்ட பட்சத்தில் நாம் தமிழர் கட்சியிலேருந்து கம்ப்ளீட் அஜெண்டா என்னென்னா, கொள்கை பரப்பு செயலாளர் சாட்டை அவர்களுக்கும் தம்பி இடும்பவன் கார்த்தி அவர்களும் தான் நீங்கள் பார்த்துருப்பீங்க நாம் தமிழர் கட்சியில் வச்சு செஞ்சுருப்பாங்க. யாருன்னா டிவிகே. சரி, டிவிகே பண்ண தப்பு என்னென்னு கேட்டிங்கன்னா, இவங்க மெயினாக வைக்கிறது என்னென்னா கரூர் சம்பவத்தில் இவங்க வைக்கிற ஒரு குற்றச்சாட்டு என்னென்னா, கம்ப்ளீட் காரணமும் விஜய் தான், ஹீ இஸ் கம்ப்ளீட்லி அக்கௌண்டபிள் அப்படின்னு சொல்லிட்டு. அப்போது என்னென்னா, நிறைய பேர் சொல்லக்கூடிய ஒரு வாதம் என்னென்னா, சரி ஓகே, கம்ப்ளீட் வாதமும் அக்கௌண்டபிலிட்டியும் அவங்க தான் வைக்கிறீங்களா, சரி ஓகே, கவர்மெண்ட் மேலே தப்பே இல்லையா, அரசு மேலே எந்த தவறும் கிடையாதா, அந்த ஒரு தவறை நீங்கள் எடுத்து சுட்டி காட்டலாம்ல அப்படின்னு ஒரு கேள்வி கேட்டால், இல்லை தற்குறி விஜய் தான் காரணம். அதாவது இதனால நாம் தமிழர் கட்சிக்கு என்ன லாபம்னு பார்த்தா, சுற்றி உழைச்சி நான் எல்லா வீடியோலையும் சொல்கிற ஒரே ஒரு விஷயந்தான். இன்னொரு விஷயம் சொல்லியிருந்தார். அதாவது அதாவது சொல்கிறாங்களா, அஜித் ரசிகர்கள்லாம் வெல் ட்ரெயின்டுன்னு. எனக்கு நான் கேட்கணும்னு நினச்ச ஒரு கேள்வி, சரி விஜய் படத்தில் பிளாக் டிக்கெட்ஸ் விற்கிறாங்க, சரி அஜித் படத்தில் பிளாக் டிக்கெட்ஸ் விற்கிறது கிடையாதா? சரி, அப்போ ஓகே, அஜித் அவர்கள் எத்தனையோ வாட்டி சொல்லியிருக்காரு, எனக்கு வந்து இப்போ பதாகையை வைக்காதீங்க, இந்த மாதிரி கட் அவுட்ஸ் வைக்காதீங்க, பால் ஊற்றாதீங்க அப்படின்னு சொல்லிட்டு. ஏன் அவங்க வந்து பால் ஊற்றுறது கிடையாதா, இல்லை பதாகைகள் வைக்கிறது கிடையாதா, இல்லை வந்து 100 அடி 200 அடிக்கு பதாகைகள் பேனர்ஸ் எதுவும் வைக்கிறது கிடையாதா? இவங்க வச்சாங்கன்னா நாங்கள் வைக்கிறது அப்படி இப்படின்னு சொல்லிட்டு போட்டு அவங்க வைக்கிறது கிடையாதா? அதாவது அவரெல்லாம் வெல் ட்ரெயின் தான். அது எந்த ஆர்மியில் கொண்டு போய் ட்ரெயின் பண்ணி கொண்டு வந்தாங்கன்னு எனக்கு தெரில. அதாவது ரொம்ப சிம்பிளான ஒரு விஷயம் என்னென்னா, நாம் தமிழர் கட்சிக்கு இந்த எலெக்ஷனில் 38 லட்சம் வாக்குகள் வந்து அப்படியே சரியாக போகுது. ஸோ 38 லட்சம் வாக்குகள் சரிஞ்சிருச்சுன்னு வச்சுக்கோங்களேன். அடுத்த எலெக்ஷனில் வந்து இதுதான் கம்ப்ளீட் அஜெண்டா இவங்களுக்கு. அடுத்த தேர்தலுக்கு இது மாதிரி பேசுகிறதுக்கு இது மாதிரி எங்களுக்கு ஸ்ட்ரென்த் இருக்குதுன்னு பேச முடியாது. ஸோ அதனால் எந்த அளவுக்கு இந்த பக்கம் டிவிகேக்கு போகக்கூடிய ஓட்டையும் அந்த பக்கம் என்டிஏ கூட்டணிக்கு போகக்கூடிய ஓட்டை எந்த அளவுக்கு உடைக்க முடியுமோ, இதை உடைச்சிட்டா நாம் தமிழர் கட்சி கொஞ்சமாக தான் அந்த ஓட் பேங்கை பிடிச்சி வச்சுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு இவங்க பார்க்குறாங்க. ஸோ ஆனால் வந்து எப்படியும் குறைய போகிறது தான். ஸோ அதுக்கு முன்னாடி ஆனால் ஓட் பேங்க் குறைஞ்சிருச்சுன்னா இவங்களால டிமாண்ட் பண்ணி எந்த ஒரு விஷயத்துலையும் பேசவும் முடியாது, சில கட்சிகள்கிட்டேருந்து துட்டும் வாங்க முடியாது. லைக் என்னோடய பார்வையில் நான் எப்படி பார்க்குறேன்னா, எந்த ஒரு சமுதாய பிரச்சனையும் பேசாமல் கம்ப்ளீட்டாக இவங்களை மட்டும் அடிக்கிறது மூலமாக இந்த கட்சி யார் அடிச்சிட்டு இருக்காங்க, டிஎம்கேவை. டிஎம்கே அடிச்சிட்டு இருக்கும்போது டிஎம்கேவை கம்ப்ளீட்டாக தொடவே இல்லை. டிஎம்கே அப்படி விட்டு வச்சுட்டு இந்த பக்கம் இவங்களை மட்டும் அடிக்கும்போது அது யாருக்கு ப்ளஸ்ஸாக மாறும்? திமுகவுக்கு ப்ளஸ்ஸாக மாறக்கூடிய விஷயத்தை நாம் தமிழர் கட்சி பண்ணும்போது திமுகவுக்கு தானே ஆதரவான நிலைப்பாட்டை எடுக்கிறாங்க. சொல்கிறாங்கல்ல, எங்களுக்கும் திரு ஸ்டாலின் அவர்களுக்கும் 1000 இருக்கலாம், ஆனால் எக்கே இருந்து கொண்டு இந்த தற்கொலை கூட்டம் வந்துடக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு அவ்வளோ வன்மம். இந்த கரூர் விஷயத்தில் இவ்வளோ வன்மம் இருக்குதுன்னா, இந்த ஸ்டாலின் கூட்டம் அவங்களோட அப்பா கூட்டம் இவங்க தானே. 2.5 லட்சம் உயிர்கள் தெரியும் இல்லை, மாஞ்சோலி தெரியும் இல்லை, கீழ்வெண்மணி தெரியும் இல்லை, இவ்வளோ சம்பவம் நடக்கும்போது அதெல்லாம் இவங்க கண்ணுக்கு தெரியலையா? 40 உயிர்கள் ஒரு ஆக்சிடெண்ட்டில் நடந்த ஆக்சிடெண்ட். இவர் போய் கத்தி வச்சு கொல்லலை, இவர் போய் கழுத்து நெரிச்சு கொல்லலை, இவர் போய் வண்டி ஏற்றி கொல்லலை, ஆக்சிடெண்ட். புது கட்சி, அனுபவம் இல்லை, அரசு ஒத்துழைக்கலை, அரசு இன்னெலிஜிபிளான ஒரு பிளேஸை கொடுத்தாங்க, அதனால் நடந்துருச்சு. ஜஸ்ட் அன் ஆக்சிடெண்ட். அந்த ஆக்சிடெண்ட்டை வச்சு இவங்க பிளான் பண்ணி செஞ்ச வன்மங்களையும் டோட்டலாக மறைச்சிட்டு இந்த ஆக்சிடெண்ட்டை கம்ப்ளீட்டாக வன்மத்தை காக்கி செய்கிறது என்னென்னா, நாம் தமிழர் கட்சி கம்ப்ளீட்டாக டிஎம்கேவோட ஒரு பி டீமாக போயிட்டாங்கங்கிற ஒரு விஷயத்தை நான் பார்க்குறேன். இது ஒரு வருத்தத்திற்குரிய ஒரு விஷயத்தை தான் நான் பதிவு பண்ணுறேன். ஏன்னா கம்ப்ளீட்டாக இந்த தமிழ் தேசியங்கிற ஒரு விஷயம் திருப்பியும் பதிவு பண்ணுறேன். நீங்கள் யார் என்ன நினச்சாலும் சரி,
தமிழ் தேசியமும் திராவிடமும் எப்போவுமே ஒன்று ஆகிறதுக்கு வாய்ப்புகள் கிடையாது. ஏன்னா திராவிடம்ங்கிற ஒரு விஷயம் என்னென்னா, நம்ம தமிழர்கள் ப்ளஸ் தெலுங்கர்கள் ப்ளஸ் மலையாளிகள் எல்லாருமே நம்ம ஒன்று அப்படிங்கிற ஒரு போர்வைக்குள்ளே வந்து பிற மொழியாளர்கள் நம்மளை ஆட்சி பண்ணுறதுக்காக எடுக்கப்படுற ஒரு போர்வை தான் இந்த திராவிடம். இந்த திராவிடத்துக்கும் தமிழர்களுக்கும் இந்த தமிழ் தேசியத்துக்கும் சம்மந்தமே கிடையாது. இதை வந்து முன்னெடுத்தது யாருன்னா விஜய் அவர்கள். தெரியாமல் முன்னெடுத்துட்டார். அவர் சொல்லி கொடுத்தது இந்த ஸ்ட்ராட்டஜிட்டிங்க. நான் நடிகருக்கு என்ன தெரியும்? ஸோ அவர் நடிகர் அரசியல்வாதியாக ஆகணும்னு விருப்பப்பட்டார். அரசியல்வாதியாக உள்ளே வந்தார். மக்கள் விருப்பத்தில் உள்ளே வந்தார். வந்ததுக்கப்புறமா தெரில திருத்திப்பாங்க. இவங்க வந்து பெரியாரை சொல்லி அதுக்கடுத்து பல வருஷமாக பெரியாரை புகழ் பாடி திருப்பி இப்போ வந்து திருத்திக்கிட்டோம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு நல்ல முடிவு எடுத்தாங்கல்ல. அதே மாதிரி வந்து அவரும் திருத்திப்பார். ஆனால் தமிழ் தேசியம் என்கிற ஒரு கட்சி காசுக்கு விலை போய் இந்த மாதிரி இன்னொரு புது கட்சியை வர்றது மூலமாக அட்லீஸ்ட்டு வேறு ஒன்றும் இல்லை. சரி, ஓகே, அது ஒரு கட்சி வருது, அவங்களோட தலைமையில் கூட்டணி அப்படின்னு சொல்கிறாங்க. இல்லை உங்களோட தலைமையில் நீங்கள் கூட்டணின்னு நீங்கள் சொல்கிறீங்க. எல்லாரும் ஒன்று சேர்ந்து அடிக்கும்போது திமுக ஈஸியாக வீட்டுக்கு அனுப்பலாம்ல. அந்த ஒரு முயற்சி எடுக்காமல் எப்படியாவது இந்த கட்சியை டிவிக்கே அடிக்கணும், ஐயா நம்மளுக்கான ப்ராஜெக்ட் எப்படியாவது ஃபுல்ஃபில் பண்ணணும், ஸ்டாலின் ஐயா அவர்களை நம்ம கூல் பண்ணணும், குளுமையாகவே வச்சுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு உள்ள நிலைப்பாட்டை எடுத்துக்கிற ஒரு விஷயம் கம்ப்ளீட்டாக கண்டிக்கத்தக்க ஒரு விஷயம், வருத்தத்திற்கு ஒரு விஷயமாகவும் நான் பதிவு பண்ணுறேன் இந்த ஒரு தருணத்தில். லைக் இது எப்படி இந்த நாம் தமிழர் கட்சி தம்பிகள்லாம் முட்டு கொடுக்க போகிறாங்கன்னு எனக்கு தெரில. ஏன்னா வந்து நான் சொல்லக்கூடிய ஒரு விஷயம் வன்மத்தில் எல்லாம் நான் சொல்லலை. ப்ராக்டிக்கலாக யோசிச்சு பாருங்கள், அவங்க சைடில் தப்பு இருக்குது. அக்கௌண்டபிலிட்டி கவர்மெண்ட்டும் எடுக்கணும், விஜய் அவர்களும் எடுக்கணும். அதை நான் சொல்கிறேன். நான் கட்சிக்காரெல்லாம் கிடையாது, வெளியேருந்து நான் சொல்கிறேன். 2 பேர் மேலேயும் தப்பு இருக்குது. அவர் சைடில் மேனேஜ்மெண்ட்டும் பண்ணியிருக்கணும், அந்த அவ்வளோ கூட்டம் வருது, ஸோ அதுக்கான கட்டமைப்பையும் பண்ணியிருக்கணும். சரி, இவங்ககிட்ட கட்டமைப்பு இல்லை, ஸோ இந்த இடத்த நம்ம கொடுக்கக்கூடாது, பெரிய இடத்த தான் கொடுக்கணும்ங்கிற அந்த போலீஸ் டிபார்ட்மெண்ட்டும் காவல்துறையும் அதை செஞ்சுருக்கணும். அது அந்த 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 இலவு வேலை தானே உளவுத்துறையோடது. உளவுத்துறையோட வேலை என்ன? இந்த பார்ட்டிக்கு என்ன கெப்பாசிட்டி இருக்குது, இவங்களால் இவ்வளோ பெரிய கூட்டத்தை கட்டுப்படுத்த முடியுமா? முடியாது சார், ஸோ இன்னொரு இடத்த கொடுத்துக்கோங்க, அவ்வளோதானே. இந்த உளவுத்துறையும் இந்த இடத்துல கோட்டை விட்டுருச்சு, அரசாங்கமும் கோட்டை விட்டுருச்சு, காவல்துறையும் கோட்டை விட்டுருச்சு. விஜய் அவர்களுக்கும் அதுக்கான முடிவுகளை அதுக்கான ஏற்பாடுகளை அவங்க பண்ணல. இதை பேசுகிறத விட்டுட்டு கொலைக்காரன் அதாண்டி இந்த டிபேட்டில் எல்லாம் கம்ப்ளீட்டாக என்னென்னா தற்கொலை கூட்டம்னு அது கம்ப்ளீட்டாக நான் ஒன்று ஃப்ரேம் பண்ணிட்டாங்க. அந்த திமுகவோட லைக் ஒரு அஜெண்டா எல்லாம் லைக் வந்து ஆரம்பத்தில் வந்து நான் பார்க்குற ஒரு விஷயம் பார்க்கும்போது, தமிழக வெற்றி கழகத்தோட கொடியெல்லாம் பறக்கும்போது சரி ஓகே புதுசாக ஒரு கட்சி வருது அப்படின்னு சொல்லிட்டு மக்கள் பார்த்தாங்க. ஆனால் இன்றைக்கி இந்த கொடியெல்லாம் பார்க்கும்போது ஏதோ தற்குறிப்பை அப்படின்னு சொல்லிட்டு பொதுமக்கள் சிலர் பேசுகிற அளவுக்கு கொண்டு வந்துட்டாங்கன்னா, அந்த அஜெண்டாவை க்ரியேட் பண்ணது இது ஒரு கோமாளி கட்சி மாதிரி மாற்றணும், சித்தரிக்கணும்னு சொல்லிட்டு க்ரியேட் பண்ணது யாருன்னா டிஎம்கே. அதுக்கு கம்ப்ளீட்டாக திமுககாரன் தற்குறின்னு சொன்னானோ இல்லையோ, நாம் தமிழர் கட்சிக்காரங்க சொல்லி ப்ரமோட் பண்ணி விட்டாங்க. இவன் சொல்கிறது வேற ஒன்றும் இல்லை, இவனோட வயத்து பசியை தீர்க்கிறதுக்காக நிதியை சேர்க்கறதுக்காக இவன் சொன்னான். இவன் ப்ரமோட் பண்ணி வச்சது மூலமாக கம்ப்ளீட்டாக இது தற்கொலை கூட்டம் ஆகிடுச்சு. ஆனால் அந்த கூட்டம் தான் இதுக்கு முன்னாடி இவங்களுக்கும் வாக்களிச்சிச்சு. இவங்களுக்கு வாக்களித்த அந்த கூட்டம் திருப்பி அங்கே போகும்போது தற்கொலை கூட்டம் ஆகிடுது. அதான் எப்படிங்கிறது எனக்கு தெரில. பார்க்கலாம் இவங்க யார்கிட்ட வாங்கி குடிக்கிறாங்க, இல்லை யார்கிட்ட வாங்கி சுவைக்க போகிறாங்கங்கிறத பொறுத்திருந்து பார்க்கலாம். நன்றி, வணக்கம்.